ஃபிலிமேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். ஓடிடி ரிவ்யூ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் இந்த வீடியோல நாம எந்த படத்தினுடைய ரிவ்யூவ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில போன வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர்ல ரிலீஸ் ஆன ஈகோ அப்படின்ற ஒரு திரைப்படம். சோசியல் மீடியால இப்ப ரீசென்ட்டா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த படம் பார்த்தீங்களா? செம்மையா இருக்கே! சூப்பரா இருக்கே! அப்படின்ட்டு நெறைய பாராட்டு மழைலாம் அந்த படத்துக்கு வந்துட்டு இருந்தது. ரீசென்ட்டா நடிகர் தனுஷ் கூட அந்த படத்த பார்த்துட்டு ட்வீட் போட்டிருந்தாரு. செம்மையான படம் அப்படின்ற மாரி. ரைட் ஓகே நம்ம தியேட்டர்ல அந்த படத்த மிஸ் பண்ணிட்டோம். ஓடிடில பார்த்துரலாம் அப்படின்னு பார்க்க உட்கார்ந்தோம். இந்த படம் Netflix ஓடிடி தளத்தில ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லயுமே வந்திருக்கு. மலையாளத்தில மத்த லாங்குவேஜ்லலாம் இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்தில எனக்கு என்ன புடிச்சிருந்தது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இப்ப நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன் அப்படின்னா, அது ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். குரியச்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நாய்கள்லாம் வளர்த்து ட்ரெயின் பண்ணி அது மூலமா நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம வினீத் இருக்கார்ல, அவர் மோகன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் அதாவது கேரளா, கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை, ரொம்பவும் அழகான ஒரு மலை. அங்க ஒரு நாய எடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த நாட்டு நாய்ங்கள வச்சு நான் ப்ரீடிங் பண்ண போறேன் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள போய் ஸ்டே பண்றாரு. அந்த காட்டுல வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய மலையில வந்து மலாத்தி அப்படின்னு ஒரு லேடி வந்து வயசானவங்க இருக்காங்க. அவங்கள வந்து பியூஸ் அப்படின்ற ஒரு கேர்டேக்கர் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த மலாத்தியுடைய ஹஸ்பண்ட் தான் குரியச்சன் அப்படிங்கிறவரு. அந்த குரியச்சன வந்து அந்த காட்டுல இருக்கிறவங்க நக்சலைட்டு, போலீஸ், நேவி அப்படின்ட்டு நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அந்த நாய கொண்டு வந்தாரு பார்த்தீங்களா வினித், அவருமே அவர தேடிக்கிட்டு இருக்காரு. யார் இந்த குரியச்சன்? இவரையும் தேடிட்டு இருக்காங்க. இந்த நாய்ங்கள்லாம் வச்சு இவங்கள என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஈகோ படத்தினுடைய மொத்த கதையே. நான் முதல்ல அந்த பியூஷ் கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய சந்தீப். துருதுருன்னு ஒரு இளைஞரான ஒரு கதாபாத்திரம் அவருக்கு. அந்த பாட்டிய பார்த்துக்கிறது, அந்த காட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், எப்படி பார்த்துக்கிறது, இது மூலமா தகவல்லாம் அந்த சேகரிக்கிறது அப்படின்ற மாரி அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவும் எதார்த்தமா எழுதப்பட்டிருந்தது. அந்த பாட்டி அவங்க தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த மலாத்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த காட்டுக்கு மேல, அந்த மலைக்கு மேல ஒரு வாழக்கூடிய தனிமையில வாழக்கூடிய அந்த ஒரு பாட்டி. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி உங்க ஸ்க்ரீன்ல பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறதுனால அந்த கதாபாத்திரமா இல்லாம, அவங்களாவே ரியல் லைஃப்ல ஒரு பாட்டி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மலைக்கு மேல அப்படின்ற மாரியான ஒரு இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர்கள் நரேன் மற்றும் சீனியர் நடிகர் நம்ம வினீத் அவர்கள். அவங்க 2 பேருமே தங்களுக்கு குடுத்திருக்க அந்த ஒரு கேரக்டர பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இதுல வினீத் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கிறதுனால, பரவால்ல நல்ல ஒரு கேரக்டர் குடுத்திருக்காங்க. நல்லா நீட்டா பண்ணியிருக்கார் அப்படின்றது தோணுது. அந்த சௌரவ் கேரக்டர்ல அதாவது குரியச்சன் அவர்தான். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில இடங்கள்ல நமக்கு பார்க்குறதுக்கு வாவ்! பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. பட் என்ன அவருக்கு சில காட்சிகள்ல ஃப்ளாஷ்பேக் போறாங்க. திரும்ப இங்க வரும்போது என்னப்பா அவருக்கு வயசே ஆகாத மாரி இருக்கே அப்படின்னு தோணுது. அவருடைய கேரக்டருமே நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே நல்லா அவங்களுடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்கள தவிர்த்து ஒரு மிகப்பெரிய நாய் பட்டாளமே இந்த ப்ரவுன் கலர்ல இருக்குமா நாட்டு நாய்ங்க. அந்த மாரியான ஒரு 10, 20 நாய்ங்கலாம் இருக்கு. அந்த நாய்ங்களுக்கெல்லாம் எப்படி நடிப்பு சொல்லிக் குடுத்தாங்களா? எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. பயங்கரமா பண்ணியிருக்காங்க அந்த நாய்ங்கலாம். சில காட்சிகள் சிஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இன்னும் சில காட்சிகள்ல வந்து இந்த நாய்ங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சு, அதுக்கு தேவையான விஷயங்கள பண்ண வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? அதையும் இந்த படக்குழு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. கிஷ்கிந்தா காண்டம் படத்தினுடைய அதே டீம் தான் இந்த படத்தையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் டின்ஜித் அய்யநாதன் மற்றும் ரைட்டர் பாகுல் ரமேஷ் 2 பேருமே பயங்கரமா அந்த ஸ்கிரிப்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த படத்தினுடைய கதை, இப்படி ஒரு கதைய எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி எழுதுறாங்க அப்படின்னு நமக்கே உச்சு கொட்டுற அளவுக்கு இந்த படத்தினுடைய கதைய கொண்டுட்டு போயிருக்காங்க. நான்லினியா தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் எப்புட்றா இப்படிலாம் யோசிக்கிறாங்க? இது இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது. பாகுல் ரமேஷும், டின்ஜித்தும் தான் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல சினிமாட்டோகிராஃபி வந்து பாகுல் ரமேஷ் அவர் சேர்த்து பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே வேற லெவல் இருந்துச்சுங்க இந்த படத்துல. ஆக்சுவலா அந்த இப்படி ஒரு லொகேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க போய் புடிச்சாங்க? அப்படிங்கிறது தெரியல. அந்த லொகேஷன ரொம்பவும் அழகா, அவ்வளோ ஒரு கிரீனா, படம் முழுக்க நமக்கு வெயிலே தெரியாது. அந்த ஒரு கிளைமேட் ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்ல அந்த மலைக்கு மேல, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்ட்டு ரொம்பவும் அழகா, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம் அந்த ஒரு லொகேஷன். கண்டிப்பா நமக்கு படம் பார்க்கும்போது, வாவ்! அந்த இடத்திலேயே போய் நம்ம இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த ஒரு ஃபீல வந்து இந்த படத்துடைய விஷுவல்ஸ் மூலமா நமக்கு கடத்திட்டாங்க அப்டின்னே நாம சொல்லலாம். பிரில்லியன்ட்டான ஒரு ரைட்டிங். அடுத்து என்ன? அடுத்து என்ன? அப்டின்னு நம்மள யூகிக்க வைக்கக்கூடிய, நம்மள கெஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அது நம்மளோட கெஸ்ஸிங் வந்து அந்த தப்பா தான் போகுது. இது எங்க ஆரம்பிக்குது அப்டின்னா, படத்துடைய ஆரம்பத்துலருந்து எண்ட் வரைக்கும், அடுத்து இதான், அடுத்து இதான் அப்டின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியல. அது பாட்டுக்கு ஒரு டிராவல்ல போகுது. ஓகே இவர் யாரு? இவர் யாரு? எதுக்கு இவங்கள தேடுறாங்க? இது என்ன நடக்குது? அப்டின்னு நம்மள குழப்பத்திலேயே வச்சு கிளைமாக்ஸ் முடிச்சாங்க பாருங்க ஒரு விதம் செம. ஏன்னா, அப்படி ஒரு கிளைமாக்ஸ நாம எதிர்பார்க்கவே இல்ல. அந்த கிளைமாக்ஸ்ல தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸே ரிவீல் ஆகும். வழக்கமா நம்ம மலையாளத்தில நெறைய படங்கள் பார்ப்போம். ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைய யார் பண்ணாங்க அப்படின்ட்டு விதவிதமா கல்யாணம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாரி. ஆனா இந்த படத்தில அது கிடையவே கிடையாது. இதுல குறிப்பா அந்த நாய்ங்கள வச்சு காமிச்சிருக்க சில விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. அதாவது ஒரு டாக்க எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்.
வேற ஒரு உலகத்துக்கே நம்ம கூட்டிட்டு போன மாரி தான் இருந்துச்சு இந்த படம். அப்படி ஒரு பிரில்லியன்ட்டான ரைட்டிங், பிரில்லியன்ட்டான மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய டியூரேஷனுமே கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் அவர் வந்து எடிட்டர் தன்னுடைய வேலைய கச்சிதமா பண்ணி முடிச்சிருக்காரு. படத்துல குறையே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சில இடங்கள்ல குறைன்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல நமக்கு கொஞ்சம் லேக் ஆகுற ஃபீல் நமக்கு வந்தது. அதே மாரி இந்த படத்துல வந்து இந்த குறியச்சன வந்து எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பட் அவர் தேடுறதுக்கான அந்த ஒரு சீரியஸான காரணம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு டீட்டெயிலா காட்டல. அந்த ஒரு விஷயத்த மேம்போக்காவா அப்படியே காமிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாரி சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம லைட்டா பிசிறு தட்டுச்சு. மத்த விதத்துல இந்த படத்த நம்ம குறை சொல்லவே முடியாது. ரொம்பவும் டீப்பா நம்ம ஃபேமிலியா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். கிரைம் த்ரில்லர் கிடையாது. ஒரு சஸ்பென்ஸான அந்த அந்த நிலப்பரப்ப சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள ரொம்பவும் அழகா காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ படத்துடைய ஆரம்பத்துலருந்து எண்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பொறுமையா ஒரு விஷயத்தையுமே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான், இந்த படம் உங்களுக்கு வாவ்! அப்படின்ற மொமெண்ட்ட குடுக்கும். குறிப்பா கிளைமாக்ஸ் உங்களுக்கு சில கேள்விகள தூண்டும். நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்ப்பீங்க கிளைமாக்ஸ புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படத்த நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்ப தான் Netflixல வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்த இந்த திரைப்படம் குடுக்கும். நன்றி.